குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது நாள் வரைக்கும் என்னோடய வீடியோ எல்லாத்தையும் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. அதே போல் இனிமேலும் பார்க்குற எல்லோரும் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி தான் எனக்கு அடுத்து என்ன வீடியோ போடலாங்கிற ஐடியா வரும். சரிங்களா? ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்படியே விட்டுட்டு போகாதீங்க. போடுற ஒவ்வொரு வீடியோவுமே முக்கியமானதாக தான் போட்டுட்ருக்கேன். வாழ்க்கையில் எல்லாருக்குமே எல்லா கஷ்ட நஷ்டங்களும் வரும். அதை எப்படி சால்வ் பண்ணுறது, எப்படி அந்த கஷ்டத்துலேருந்து வெளியே வரதுங்கிறத பற்றி தான் இப்போ நான் ஒவ்வொரு வீடியோவும் போட்டுட்ருக்கேன். அதே போல் இப்போ ஞாயிற்றுக்கிழமையும் புதன்கிழமையும் காலை 10 மணிக்கு வீடியோ போட்டுட்ருக்கேன். அதை மறக்காமல் பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இனிமேலும் எல்லா வீடியோவும் தயவுசெய்து ஃபுல்லாக பாருங்கள். பார்த்தா தான் உங்களுக்கு அதை நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும். பார்த்தோன்னே அப்படியே டச் பண்ணிவிட்டு விட்டுட்டு போயிடாதீங்க, இல்லாட்டி மேலே தள்ளி விட்டு போயிடாதீங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ இன்றைக்கி என்ன தலைப்பில் வீடியோ பார்க்க போகிறோம்னா, அதாவது உங்களோட மரியாதை உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா மற்றவங்கள்ட்ட இருந்து உங்களுக்கு மரியாதை கிடைக்கணும்னா என்னென்ன பண்ணலாம், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ சொல்ல போகிறேன். சரிங்களா? இப்போ ஒரு சிலர் என்னென்னா, இப்போ பொது இடங்களில் இருக்காங்க, ஏதோ ஒரு மீட்டிங்கில் பொது இடத்துல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு சிலர் வாய் பலவளவலன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அதுக்கு அந்த நடக்கிறதுக்கும் இவங்க பேசுகிறதுக்கும் எந்த சம்மந்தமே இருக்காது. சும்மா வளவளவலன்னு எதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி பேசுனீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு மரியாதையே இருக்காது. சரிங்களா? இன்னொரு அந்த இடத்துல என்ன பண்ணணும், அமைதியாக பொறுமையாக இருந்துக்கணும், பேசக்கூடாது. என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசணும். தேவையில்லாத வார்த்தைகளை பேசக்கூடாது. யாராக இருந்தாலும் லிமிட்டோடு பேசுங்க. சும்மா எதுக்கடுத்து ஒன்று சொன்னால் அதுக்கு 10 வார்த்தை நம்ம பதில் சொல்லணும்னு வச்சுக்க, அவங்களுக்கே வெறுத்து வச்சு இவன்கிட்ட போய் பேசணும்னா வளவலன்னு பேசிக்கிட்டே இருப்பேன், நம்மளுக்கே டென்ஷன் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிடுவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி இடத்துல பேச்சை குறைச்சிக்கோங்க. பொறுமையாக என்ன அவங்க சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த பதிலை மட்டும் சொன்னீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு மரியாதை கூடும். சரிங்களா? அப்புறம் என்ன பற்றி பேச போகிறேன்னா, இப்போ நம்மளுக்கு வேலை இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ வேலை இல்லாமல் சும்மா வீட்டில் இருக்கோம், இல்லாட்டி லீவில் ரெஸ்ட்டில் இருக்கோம் அப்படின்னம்னா இப்போ ஒருத்தவங்க ஹெல்ப் பார்க்குறாங்க. இப்போ நம்ம வேலை இல்லாத இருக்கிறத மற்றவங்கள்ட்ட காட்டிக்கக்கூடாது. ஏன்னா அவங்க ஹெல்ப்புங்கிற பேரில் நமக்கு ஓயாமல் நம்மளை டென்ஷன் படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இப்போ என்ன சொல்கிறது, இப்போ வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இதை செஞ்சுட்டு வா, இந்த அங்கே போயிட்டு வா, இந்த இங்கே இதை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு எதாவது ஒன்று சொல்லுவாங்க. ஆனால் நம்மளை அவங்களுக்கு ஒரு எடுபிடி மாதிரி நினச்சிக்குவாங்க. சரிங்களா? அந்த இடத்துல நம்ம வேலை இல்லாததை எப்போயுமே காட்டிக்கக்கூடாது. சரிங்களா? எப்போயுமே பிஸியாக இருக்கிற மாதிரியே வச்சுக்கணும். எனக்கு அந்த வேலை இருக்குது, இல்லை எனக்கு வேலை இருக்குது, இல்லை நான் அங்கே போகணும், நான் அவங்கள பார்க்கணும், அவங்க கூட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எதாவது நீங்கள் உங்களை பிஸியாக இருக்கிற மாதிரியே காட்டிக்கங்க. அதுதான் ரொம்ப நல்லது. சரிங்களா? அடுத்தவங்க அப்போ தான் உங்களை இளக்காரமாக நினைக்க மாட்டாங்க. நீங்கள் பிஸியாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டிங்கன்னா பரவாயில்ல, அவன் பிஸியாகவே இருக்கேன், அவன்கிட்ட போய் நம்ம எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. சரிங்களா? அடுத்து இப்போ எதுக்கு எடுத்தாலும் இப்போ உங்களுக்கு ஒரு ஏதாவது முக்கியமான வேலை இருக்குன்னா அதை அடுத்தவங்கள்ட்ட அவங்ககிட்ட சொன்னால் அவங்க போய் பார்த்துக்கலாம். எனக்கு ஒரு இடம் இப்போ ஒரு பொருள் வாங்கணும், நீ போய் வாங்கிட்டு வந்துரு. இல்லை எனக்கு காசு தேவைப்படுது, நீ கொஞ்சம் காசு கொடு. இல்லை இப்போ ஏதாவது என்ன சொல்கிறோம்னா, இப்போ ஒரு வேலை நடக்கணும் நம்மளுக்கு, ஏதாவது ஒரு இப்போ ரிப்பேருக்கு ஏதாவது கொடுத்துருக்கோம்னா நீ போய் வாங்கிட்டு வந்துடு அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு அவங்க என்ன நினைப்பாங்க, இப்படியே நம்ம ஒவ்வொரு இதுக்கும் அடுத்த ஆள் நீ போய் நீ செய் அடுத்த ஆள் இப்போ உனக்கு தேவைன்னா அடுத்த ஆள் மூலியமாகவே நீ அதை வாங்கணும் அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது தப்பு. அடுத்த ஆளை எதுக்குமே சார்ந்து போகாதீங்க. எல்லா விஷயம் உங்களுக்கு செலவுக்கு காசு வேணும்னா அதை நீங்கள் உழைச்சி நீங்கள் சம்பாதிங்க. அந்த காசு தான் உங்களுக்கு நிலைக்கும். நீங்கள் அந்த ஒரு இப்போ டீ குடிக்கணும்னா அவன் வந்தால் தான் நம்மளுக்கு டீ குடிக்க முடியும். அவன் இப்போ உங்களுக்கு 10 ரூபா தேவைப்படுன்னா நீ போய் அடுத்த ஆளுக்கு கேட்டிங்கன்னா அது சங்கட்டமாயிடும். எதுக்குமே எந்த விஷயத்துக்காகவுமே அடுத்த ஆளை சார்ந்து இருக்கவே கூடாது. அப்படி இருந்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு மரியாதை இருக்காது. சரிங்களா? அடுத்து என்ன அப்படின்னா, இப்போ ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா அந்த வேலையில் மட்டும் கவனத்தை செலுத்தணும். இப்போ ஒரு வேலை செய்ய வேண்டிய வேலையை விட்டுட்டு கண்ட இடத்துல அப்படியே தெங்காஞ்ச வேறு நினப்பில் வேலை செஞ்சோம்னா அந்த வேலை முழுமையடையாது. அதனால தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ அந்த வேலையில் கவனமாக செய்யுங்க. அப்போ தான் அந்த வேலை சக்ஸஸாக முடியும். சரிங்களா? அடுத்து இது இப்போ எங்கேயாவது போகிறோம், இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட போகிறோம், இல்லாது ஏதாவது ஒரு மீட்டிங், நாங்கள் வேலை செய்கிற ஆஃபீஸில் ஏதாவது ஒரு மீட்டிங் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல நீங்கள் கரெக்ட் டைமுக்கு போகணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே போங்க. அவங்க சொல்கிறாங்கன்னா இப்போ 10 மணிக்கு வேணால் 9:55க்கே போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். நீங்கள் அவங்க 10 மணிக்கு வச்சோம்னா நீங்கள் 10:05க்கு 10:15க்கு அப்படி போனீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். அவங்க என்ன நினைப்பாங்க, இவன் எப்போ பார்த்தாலும் லேட்டாகவே வந்துக்கிட்டு இருக்கான், ஒரு என்ன கரெக்ட் டயத்துக்கு வர்றதே இல்லை அப்படிங்கிறவங்க அந்த இடத்துல உங்கள் மரியாதை குறைஞ்சி போயிடும். சரிங்களா? நீங்கள் எப்போ எங்கே போனாலும் சரி, ஏதோ மீட்டிங்கோ எங்கள் வேலைக்கோ எங்கே போனாலும் சரி கரெக்ட் டயத்துக்கு போக பாருங்கள்.
5 நிமிஷத்துக்கு முன்னாடியே போகிறதுனால எந்த தப்பு இல்லை. சரிங்களா? அடுத்து என்னன்னா, இப்போ வந்து மற்றவங்கள மதிக்கணும்னா இப்போ வந்து அவங்க காசு பணம் இருக்கோ இல்லையோ, வசதியாக இருக்காங்களோ இல்லையோ, படித்தவங்களோ படிக்காங்களோ, அவங்க உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்கல்ல, நீங்களும் அவங்கள வந்து அவங்க பேசுனாங்கன்னா நீங்கள் நின்று அதுக்கு தகுந்த பதில் சொல்லி பேசுங்க. அவங்க பேசுகிறாங்கன்னா நீங்கள் திரும்பிக்கிட்டு போனீங்கன்னா அது சரியான இது இல்லை. அந்த உங்களை மதிக்கிறாங்கன்னா நீங்களும் அவங்களுக்கு வந்து மதிப்பை கொடுக்கணும், அவங்கள மதித்து பேசணும். அப்போ தான் அந்த இடத்துல உங்களுக்கு அடுத்து அவங்க வந்து உங்களை மரியாதையாக நடத்துவாங்க, மரியாதையாக பேசுவாங்க. பார்க்குற இடத்துல அவங்க உங்கள்கிட்ட மரியாதையாக பேசுவாங்க, பழகுவாங்க. சரிங்களா? அடுத்து என்னென்னா, இப்போ வந்து யாருக்காவது வந்து வாக்குறுதின்னு இப்போ யாருக்காவது வந்து நம்ம வந்து நான் இந்த வந்து இப்போ ஒருத்தவங்களுக்கு காசு தேவைப்படுது, நம்ம வந்து கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அந்த டைமுக்கு இன்றைக்கி காசு தேவைப்படுதுன்னா இன்றைக்கி கடைசி நேரத்தில் போய் என்கிட்ட காசே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த வாக்கை வந்து இது இல்லைன்னு, அதாவது கொடுத்துட்டோம்னா அதை செஞ்சிடணும். உன்னால் முடிஞ்சால் சொல்லணும், என்னால் முடியும், நான் காசு தரேன்னு சொல்லணும். உன்னால் முடியலைன்னா இல்லைப்பா வேறு எங்கேயாவது பார்த்துக்க, என்னால் முடியாது, அந்த அளவுக்கு என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம்னா அவங்க வேறு இடத்துலையாவது ட்ரை பண்ணி சமாளிச்சுருவாங்க. நீங்கள் கடைசி வரைக்கும் தரேன்னு சொல்லி கடைசி நேரத்தில் இல்லைன்னு சொன்னால் அது பெரிய அவங்களுக்கும் கஷ்டமாகி போகும், உன்னோட மரியாதையும் குறைஞ்சிரும். சரிங்களா? அடுத்து என்னென்னா, இப்போ நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் இல்லாதவங்க யாருமே இல்லை. நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் தான் நம்மளும் நல்லாயிருப்போம். இப்போ வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸுகளை செலக்ட் பண்ணணும். இப்போ ஒரு தப்பான வழியில் போகிறவங்க, குடிகாரன், தப்பான வழியில் இருக்கிறவங்க அப்படின்னா அந்த மாதிரி ஆளுகளோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டா அவங்கள மாதிரி தான் நம்ம இருப்போம். நல்ல ஒரு மரியாதையே இருக்காது, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நல்லாவே இருக்காது. அவங்க என்ன கெட்ட பழக்கம்லாம் அவங்கள்ட்ட இருக்கும், அந்த எல்லா கெட்ட பழக்கத்தையும் நம்ம வந்து பழகிக்குவோம். அதனால் ஃப்ரெண்டு வந்து நல்ல நண்பர்களை பிடிங்க. அதை எந்த ஒரு கஷ்டத்துலேயும் அவங்க வந்து முன்னாடி வர மாதிரி இருக்கிற மாதிரி அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து பிடிச்சிக்கோங்க. சரிங்களா? அடுத்து என்னென்னா, இப்போ வந்து ஒரு கஷ்டப்படுறாங்க, உதவி செய்கிறதுனா நல்ல வசதியாக இருக்கவங்களுக்கு மேலே வசதி ஆக்கிறதுக்காக நம்ம காசு கொடுத்து உதவணுங்கிறது இல்லை. முடியாத ஒரு சாப்பாடு கூட இல்லாதவங்க, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கவங்க, ஒரு படிப்பு விஷயத்துக்கு அப்படின்னு யாராவது ஏதாவது உதவி கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நம்ம உதவி செய்யணும். ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, அவங்களுக்கு ஏதோ பிளட்டு தேவைப்படுது, இல்லை காசு தேவைப்படுது அப்படின்னு ஒரு இது கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்யணும். இப்போ பசியால் இது வயசானவங்க இருக்காங்க, அவங்களால பசி சாப்பாட்டுக்காகவே கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு நம்மளால் ஏதாவது உதவி செய்யலாம். இப்போ அனாதை ஆசிரமம்லாம் நிறையா இருக்குது. அவங்களாம் அந்த குழந்தைங்களாம் அம்மா அப்பா இல்லாமல் அனாதைகளாக கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு ஒரு ஏதாவது உதவி வருஷத்துலையோ மாதத்துலையோ ஏதோ ஒரு உதவியை நம்மளால் உதவி செய்யலாம். சரிங்களா? அடுத்து அப்படின்னா இப்போ அடுத்தவர்கள் பேச்சுக்கு மதிப்பு கொடுக்கணும். அடுத்தவங்க இப்போ வந்து ஒரு மீட்டிங்கில் இருக்கோம் அப்படின்னா, இப்போ வந்து எல்லோரும் பேசுகிறாங்க, கலந்து ஆலோசிக்கிறாங்க அப்படின்னா, இப்போ அடுத்தவங்க பேசுகிறாங்க, ஏதாவது ஒன்று சொல்ல வராங்கன்னா அவங்கள்ட்ட பொறுமையாக இருந்து சரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மதிப்பு கொடுத்து அவங்க சொல்கிறத கேட்கணும். இல்லை நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்க முடியாதுன்ட்டு அவங்க ஒன்று சொல்லங்காட்டி நீ அந்த பேச்சவே பேச விடாமல் அப்படியே பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது நல்ல விஷயம் இல்லை. அதுவும் அந்த இடத்துல உங்களுக்கு மரியாதை கிடைக்காது. சரிங்களா? அவங்க ஏதாவது ஒரு கருத்து சொல்கிறாங்க அப்படின்னா அதை என்ன சொல்கிறாங்க எதுக்காகன்னு சொல்லிட்டு பொறுமையாக கேளுங்க. அதில் இருக்க நல்ல விஷயங்களை எடுத்துங்க, அது தப்பான விஷயம் இருந்துச்சுன்னா அதை விட்டுருங்க. சரிங்களா? அடுத்தவங்க சொல்கிற பேச்சை கேளுங்க, நல்லதாக எடுத்துக்கோங்க, கெட்டதை விட்டுருங்க. சரிங்களா? அடுத்து என்னென்னா, இப்போ வந்து ஏதாவது தெரியாமல் ஒரு தப்பு செஞ்சுட்டோம். தப்பு செய்கிறது வேறு, தவறு செய்கிறது வேறு. தப்புங்கிறது தெரிஞ்சு செய்கிறது, தவறு அப்படிங்கிறது தெரியாமல் செய்கிறது. ஏதோ ஒன்று தெரிஞ்சோ தெரியாமையோ ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த தப்பை வந்து நம்ம ஒத்துக்கணும். ஆமாம் நான் தெரியாமல் பண்ணிட்டேன், இனிமேல் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டோம்னா அந்த பிரச்சனை அப்படியே விட்டு பரவாயில்ல, அவன் தப்பு செஞ்சாலும் அதை ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் நான் நான் தப்பு செய்யலை, நான் அதை பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாக்குவாதம் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல உங்களுக்கு அடுத்து எந்த விஷயத்துலையுமே உங்களை வந்து நம்பவே மாட்டாங்க. சரிங்களா? தப்பு பண்ணினாலும் அதை உடனே ஒத்துக்குங்க, அதுதான் நல்ல பழக்கம். சரிங்களா? அடுத்து வந்து இப்போ வந்து ஒருத்தவங்க என்ன சொல்கிறது, யாராவது ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை வந்து இப்போ பொது இடத்துல வச்சு பேசக்கூடாது. இப்போ அவங்க தனியாக கூப்பிட்டு நீ இப்படி தப்பு பண்ணுற, இதை வந்து நீ இனிமேல் பண்ணாத அப்படின்னு சொல்லி இது இப்படி பண்ணுறதுலாம் இந்த தப்பு, உன்னை மதிக்க மாட்டாங்க, இல்லாட்டி நீ தப்பான பேச்சில் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு தனியாக இருக்கும்போது கூப்பிட்டு பேசிட்டோம்னா ஒன்றும் இல்லை. ஆனால் அதை வந்து 4 பேர் இருக்கும்போது நீ இப்படிலாம் பண்ணுற, இதெல்லாம் நீ தப்பு, இப்படி நீ அசிங்கமாக பேசுகிற அப்படி இப்படின்னு அதை தப்பாக பேசுகிறத சுட்டி காட்டணும்னு வச்சுக்க, அது அவங்களுக்கு அவமானமாக போயிடும், அவங்களுக்கு மரியாதைலாம் போயிடும். அதனால தேவையில்லாத பிரச்சனை அப்படி இருக்கவே கூடாது. சரிங்களா? ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து தனியாக கூப்பிட்டு அதை வந்து நம்ம சொல்லி புரிய வச்சோம்னா அவங்க அடுத்து திருந்திக்குவாங்க. அந்த தப்பு பண்ணாமல் அடுத்து வந்து அவங்க தப்பை திருத்திக்குவாங்க. சரிங்களா?
அடுத்து வந்து மற்றவருக்கு உதவி செய்ய, அதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ அது ரொம்ப கஷ்டப்படுறாங்க, வசதியே இல்லாமல் இருக்காங்க, குழந்தைங்க படிப்புகளுக்கு செலவுக்கு காசு இல்லை, வயசானவங்க இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம ஒன்றுமே இல்லை முடியாத பட்சத்தில் அவங்களுக்கு வந்து நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அந்த வந்து செஞ்சு உதவி பண்ணலாம். சரிங்களா? இப்போ நான் சொன்ன விஷயம் எல்லாமே முக்கியமானது, எல்லாரோட வாழ்க்கையிலையும் நடக்கக்கூடியது. இதெல்லாம் வந்து அப்படியே விட்டுறாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமாக பார்த்து அதை வந்து புரிஞ்சு நடந்துக்கோங்க. எந்த இடத்துல எப்படி இருக்கணுங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சு நடந்துக்கோங்க. அந்த இடத்துல எப்படிலாம் இருந்தோம்னா எப்படிலாம் நம்மளோட மதிப்பு கூடும், மரியாதை கூடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இந்த ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். அதனால ஒவ்வொன்றையும் கரெக்டாக பொது இடங்களில் பார்த்து ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட மரியாதை வந்து கூடும். உங்களோட மரியாதை உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கள் மரியாதை நீங்கள் காப்பாற்றிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபுல்லாக வாட்ச் பாருங்கள். எந்த வீடியோ போட்டாலும் ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தா தான் எனக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அடுத்து அப்படியே ஒவ்வொரு வீடியோவும் பாருங்கள். இப்போ ஞாயிற்றுக்கிழமையும் புதன்கிழமையும் போடுற ஒவ்வொரு வீடியோவும் பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ போடலாங்கிறது எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.